அப்ப யாரு டிசைட் பண்ணா? அவன் டிசைட் பண்ணான். டேய், நீ செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்துக்கு இவன் தானே உங்க அப்பா அம்மாவா இருக்கணும். அவனுக்கு உனக்கு வரவன் இவன் தான் உனக்கு, நீ செஞ்சதுக்கு அதுதான் சரியா இருக்கும். அப்ப ஒன்னொன்னு வினை கணக்க பார்த்து பார்த்து கூட்டி வைத்தவன் இறைவன். பார்த்து பார்த்து கூட்டி வைத்தவன் இறைவன். மறந்துடக்கூட, பார்க்காமல் கூட்டி வைத்தவன் அல்ல. அப்ப எனக்கான தனு, கரணம், புவனம், போகம் இதையெல்லாம் இறைவனே தீர்மானித்து கூட்டி வைத்திருக்கிறான். எனவே எனக்கு இன்றைக்கு கிடைத்திருப்பது அத்தனையும் என்னுடைய பெருமான் எனக்கு கொடுத்தது. ஏன் கொடுத்தான்? இந்த போகம் அனுபவிக்க அனுபவிக்க உன் அறிவுக்குள்ள திருத்தம் நிகழும். அந்த திருத்தத்துக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று அவன் கொடுத்திருக்க. எனவே போகத்தை துய்த்தாக வேண்டும். துய்க்கும் போது நான் நான் என்று நினைக்காம திருவருள் தந்தது, திருவருள் தந்தது, இது இறைவன் தந்தது அப்படின்னு நினைச்சு ஏற்றுக்கொண்டால் ஒரு மாற்றம் உங்க அறிவுக்குள்ள நிகழும். இல்லை என்றால் ஒருபோதும் மாற்றம் நிகழாது.